தான் நின்னாரு. கரெக்ட்டுங்களா? மோடிக்கெல்லாம் வைக்கல. ஆமா. மோடி இப்ப நம்ம திமுகவோட நிலைமை யார முன்னாடி முன்னிலைப்படுத்துவாங்க பிரதமரா? ஏங்க அவங்க வந்து நீங்க உங்களோட கேள்வி உங்களுக்கு முரண்பாடா இல்லையா? சார் அதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு சார். அது இல்ல வந்து இல்ல அந்த இல்ல அரசியல் இருங்க, உங்க சூழ்நிலை. ஒரு கேள்வி முரண்பாடா பார்வைக்குடுங்க. இல்ல. இன்னொரு 1 இயர் 1.5 இல்ல இயர்ஸ்ல இல்ல அந்த அவன்கிட்ட அலைன்மெண்ட் கேக்குறா. நடக்கும். ஏங்க இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டையும் அவன் எப்படி உடைச்சிட்டு வரான் எல்லா வரை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு முரண்பாடா இல்லையா? இப்ப உங்களுக்கு அந்த பதில் எப்படி கிடைக்கும்? அவன் குத்திட்டு நம்மகிட்ட போய் 15 நாள் ஆகலைங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சுங்க. இன்னைக்கு தேதி என்னங்க? இன்னும் அந்த மாசமே முடியலைங்க. இப்ப வந்து இந்த கேள்வி கேட்டீங்க யாருக்கு நீங்க பதில் இருக்கும்? அவன் குத்துன்னு யாருக்குங்க தெரியும்? பல ஸ்டேட் அப்படி குத்திட்டு வந்திருக்கான். முட்டு கொடுக்கறது நிப்பாட்டுங்க ஐயா. நான் திரும்ப திரும்ப அவ்வளவுதான் சொல்லுவேன். அவங்க நம்பாதுங்க, நம்பினா திருட விட்டுருவாங்க. அவ்வளவுதான் நான் சிம்பிளா சொல்ல முடியும். அவனுக்கு நான் முட்டு கொடுக்கலைங்க. நம்ம ஆளுகளோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னு தான் நான் இல்ல கேக்குறேன். இல்ல நான். அவனுக்கு இருங்க நான் முட்டு இருங்க கொடுக்கல. பெருசு முடியும் பெருசு இப்ப எப்படி பெருசு இருங்க இருங்க. முடியுது நீ சொல்லுங்க. கேட்குற கேள்வி கரெக்ட் தான். நீ கேட்குறீங்க இது வந்து டூ இயர்லி. பட் நீங்க பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டீங்கன்னா ஆமா இப்போதைக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லதான். சரிங்களா? இப்ப இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டுக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லதான். ஆனா இன்னும் டைம் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் இருக்கு. 3 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய டைம் இருக்கு. சரிங்களா? நேஷனல் பொலிட்டிக்ஸ் 3 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப பெருசு. இப்ப நீங்க அட் பிரசன்ட் மொமெண்ட்லயே வந்து டிவிகே சைடே வந்து ராகுல் காந்தி இருக்காருன்னு தெரியல. இவங்க ஒரு 5 எம்எல்ஏ சப்போர்ட் பண்றாங்க, 2 பேர் மினிஸ்டர் இருக்காங்களே தவிர இப்ப நீங்க டெல்லிக்கு போயிட்டு ராகுல் காந்தியும் பார்க்கல, சோனியா காந்தியும் பார்க்கல. அவங்க வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஒண்ணு அலையன்ஸ் எல்லாம் அபிஷியலா சொல்லியிருக்காங்களே தவிர வந்து இன்னும் எதுவும் அடுத்த லெவலுக்கு நம்ம மூவே ஆகல. இந்த கட்சியே என்ன பெருசா மூவ் ஆகல. அப்படிங்கும்போது இது வந்து டூ இயர்லி அது வேணா சொல்லலாம். அட் பிரசன்ட்டுக்கு ஆமா கேண்டிடேட் கிடையாது. இப்ப அப்படி பார்த்தா இது உங்களுக்கு தான் கேண்டிடேட் கிடையாது, ஏடிஎம்கேக்கு தான் கேண்டிடேட் கிடையாது. அவங்க வெளியே வந்துட்டோம்னு சொல்றாங்க. இருக்காங்களான்னு அவங்களும் சொல்ல கிடையாது. பிஜேபியோட இருக்காங்களான்னு சொல்ல கிடையாது, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அவங்களும் தெரியா நிக்கிற மாதிரி தான் ஏடிஎம்கே இருக்கு. வெளியே வரலையா? ஏன்னா இப்ப சிவி சண்முகம் தானே சொன்னாரு அங்க போய் ஜாயின் பண்றதுக்கு. இல்ல இல்ல சிவி சண்முகம் இல்ல தான் இல்ல சொன்னாரு. அவங்க இல்ல இல்ல அதை பத்தி இப்ப உண்மையிலேயே ஒரு இந்தியா அலையன்ஸா தான் இருந்திருக்கணும்னா பாமக பதில் பேசியிருக்கணும். பிஜேபி அதுல அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு பதில் பேசியிருக்கணும். அவங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் போட்டு ஏதாவது பேசியிருக்கணும், இல்ல சும்மா ஃபார்முலாவை சந்திச்சிருக்கணும். சோ எதையுமே கிளாரிட்டி இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப டூ இயர்லி. அதனால இப்போ வந்து அந்த கொஸ்டின் தேவையில்லாது. பட் கொஸ்டின் அது கரெக்ட் தான். இப்போதைக்கு இன்னைக்கு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் இல்ல, ஆமா இல்ல. அதே சைடு வந்து இது இன்னும் 3 வருஷத்துக்கு அப்படியே கன்னியூ ஆகுமா, இதே தான் இருக்கு நடக்க போதானா, அதை யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பொலிட்டிக்ஸ் வந்து ஒன் டேங்கிறது வந்து ரொம்ப பெரிய பீரியட்னு சொல்லுவாங்க. 3 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய பீரியடு. நேஷனல் சைடு நிறைய மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறப்ப எல்லாமே மாறும். அதுக்கு வெயிட் பண்ணுங்க, டைம் வெயிட் பண்ணுங்க. பெருசு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பிஜேபி சைடில் வந்து மோடி தான் இருக்க போறாரா இல்லை வேற யாராவது யோகா கொண்டு வர போறாங்க கூட தெரியாது. ஸோ வந்து டூ இயர்லி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது. ஈவன் இப்போ இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னாலும் தலைவர் வந்து ஏன் 6 மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஜஸ்ட் டு எக்ஸ்போஸ் தட் தேர் இன்கேபல் ஆஃப் கவர்னிங். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பக்ரீத் கேஸ்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே கோயிலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே தீர்ப்பு தான் வரும். நாளைக்கு வந்து கோயிலில் வந்து ஆடு வெட்டாதா கோழி வெட்டாதான்னு வரும். அது ஒன்று போயிடுச்சு. அப்புறம் நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த நீட் எஸ்எஸ் சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட அலாட்மெண்ட்ல வந்து எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட்மெண்ட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இந்த டெட் எக்ஸாம் இருக்குல்ல, டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து எழுதணும் அப்படின்னு ஒரு நியூஸும் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அங்கே இருக்க எம்ப்ளாயிஸும் இருக்கட்டும், மக்கள்கிட்ட இருக்கட்டும் சரி, ஆன்டி கமெண்ட்ஸ் வந்து உருவாக்கு இந்த நியூஸ்லாம் தான். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ அந்த நேற்று அந்த பக்ரீத் இஷ்யூலே வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, தேர் அனேபிள் டு ஆன்சர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ விட்டு விட்டு பார்ப்போம். 6 மாதத்தில் கண்டிப்பாக வந்து மனநிலை மாறும். என்னதான் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு என்னதான் மாற்றலான்னு பார்த்தா கிரவுண்ட் லெவலில் வந்து பாதிக்கப்பட போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ம் ஆக தான் செய்யும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கொலைட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். பாருங்க இங்கே இதெல்லாம் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பொறுத்திருப்போம். சரிங்களா? நாம் வந்து எதுலேயும் போய் விடவும் வேணாம், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அது கண்டிப்பா நடக்குங்க. எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தரும் உணரும் போது தான் அது அங்கே உருவாகும். ஆன்டி ஹியூமன்ஸுங்கிறது எப்போ வரும்னா இப்போ இப்போ நீங்கள் பாருங்க 14 நாள் எப்படி நடந்துட்டு இருக்கு. முட்டு கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணி இப்போ டெவில்னு வந்தாங்க. இப்போ கேள்வி வச்சோம்ல, நான் போயிட்டு வரேன், நான் பதில் இல்லைன்னு போகிறான். அது எல்லா மக்கள்கிட்டையுமே வரும். சைலண்ட் ஆயிடுவாங்க. கவுண்ட் பண்ணுறோம் அத்தனை பேர் சைலண்ட் ஆயிடுவான். சைலண்ட் ஆகிட்டானவே அவன் வந்து அவன்கிட்ட பதில் இல்லைன்னு அர்த்தம். அது நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும். வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். 2 இயர் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ பேர் ஃப்ரெண்டு எம்பி எலெக்ஷன்லாம் போயிட்டு நீங்கள் யோசிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நான் யோசிக்கிறீங்க. நமக்கு இந்த பீரியட் என்னன்னா கூட இருந்தவங்க ஃபுல்லாக எப்படி முதுகில் குத்துறான், என்ன வேலை பார்க்குறான், அதுதான் இங்கே நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம்.
அலையன்ஸ் நம்ம இதுக்கப்புறம் அவனை சேர்த்துக்க வேண்டாமாங்கிற அந்த பீரியட் தான் அந்த 6 மாசம் நமக்கு. அதை வச்சு பார்ப்போம் அவன் எத்தனை குரல் கொடுக்குறான், நம்ம கூட உட்காந்து எத்தனை விஷயத்த பேசினான், இப்ப என்ன பேசுறான். ஏங்க இந்த 7 பேருக்கு என்னங்க பேசியிருக்காரு? அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி, அவரு வன்னியரசனுக்கு ஒரு மினிஸ்டரா இருக்காரு. அவரோட அறிக்கை என்னங்க வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். வன்னியரசோட அறிக்கை காமிங்க பார்ப்போம். எவ்வளவு நேரம் ஆச்சு? நாம 2 மணி நேரத்துல அறிக்கை விடுவாங்க. வன்னியர் இவரு திருமலா விட மாட்டாரு. கீழே உள்ள அவன் பேர் என்ன, இன்னைக்கு ஒருத்தன் டிபேட்ல உட்காந்துருப்பானு, அவன் 10 வார்த்தை கேட்டா ஒரு மாதிரி எழுதி போடுவான். தப்பு, ரொம்ப தப்புன்னு எழுதுவான். அவன் பேர் என்னங்க, செந்தாமி தெருவனா அவன் பேர் என்ன, சாரி தப்பா பேரை தப்பா சொல்லிடலாம். அவர் பேர் என்னங்க, இந்த ஒரு தப்பு தப்பா யாரு பேசு தங்க தமிழ் செல்வனா, இந்த தப்பு தப்பா பேசிட்டு இருப்பார்ல, பேர் எதுவும் தப்பு தப்பா சொல்றான்னு நினைக்கிறேன். சங்கத்தமிழ்னா சங்கத்தமிழன். அந்த ஆண்டு என்ன பேசுவாரு, இப்ப என்ன பேசிட்டு இன்னைக்கு அந்த 7 பேர் வச்சுனாங்கல்ல, அவரோட அறிக்கை, அவரோட பேட்டு, ஒரு ட்வீட்டு ஏதாச்சும் இருக்குன்னு பாருங்க. சங்கத்தமிழன். ஆமா, அவர் தான் வந்து எல்லாமே யூடியூப்லாம் போய் பேட்டி கொடுப்பாரு. காங்கிரஸ்காரன் வந்து முதுகு ஊட்டுங்க, அவனை பத்தி அப்பட்டமா தெரியுதுங்க, சத்தியமா காங்கிரஸோட திரும்ப போவாடுங்க நான் அப்படி சொல்லுவான். தலைவர்களே போக மாட்டான். ஆல்ரெடி ஆல்ரெடி மம்தா மேடம் ஒதுங்கிட்டாங்க, கெஜ்ரிவால் ஒதுங்கிட்டாப்ல, அகிலேஷ் ஒதுங்கிட்டாப்ல, அந்த மாதிரி ஒரு இருக்கு. அது வந்து இப்ப தேவையில்லை. இப்ப அவங்களுக்கு அடுத்தது ஸ்டேட் எலெக்ஷன்லாம் வருது, இன்னும் 3 வருஷம் இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய பீரியடு. சென்ட்ரல் பொலிட்டிக்ஸ்ல மேலேயும் வந்து நிறைய நடக்க போகுது. நடக்கிறப்ப மாறும் தெரியும். அப்புறம் 29ஓட ஸ்டேட் எலெக்ஷன் பேசிட்டு இருக்காங்க. அதனால இது இப்ப நம்ம எந்த முடிவும் தேவையில்லை. இது ரொம்ப ப்ரீமெச்சூர்டான ஒரு ஸ்டேஜ், ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறதுக்கு, அரசியல் பண்றதுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் நடந்து ஒரு 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 புது ஒரு பேனல் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களை விட்டு பிடிக்கிறது கரெக்டான மெத்தடா இருக்கும். இதுல உடனே கத்தி எடுத்து சுத்தலை, ரோல் எடுத்துட்டு ஓடலை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம், நடக்கும். இப்ப நமக்கு தேவை வந்து எப்படி கழகத்தை வந்து லைக் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து போறது. இப்ப அவ்வளவுதான். டைம் இருக்கு. நல்லா வந்து பேஸ அவங்க கிரவுண்டை வந்து நல்லா செட்டில் பண்ணலாம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், கட்சியை வளர்க்கலாம். அந்த மாதிரி இப்போ கூட்டணிக்கெல்லாம் நிறைய தொகுதியில ரிப்பீட்டடா ஒதுக்கி அந்த தொகுதியெல்லாம் வீக்கா இருக்கு, அங்கே ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு, கட்சியை பலப்படுத்துறது நிறைய ஒர்க் இருக்கு. இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கு நல்ல டைம் இருக்கு. உட்கட்சி ஏன்னா ஆட்சியில பூசலைங்களா இருக்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாது. பார்க்கலாம். ஆட்சியில இருக்கும்போது சில விஷயங்கள் டக்குனு தரவழியா பண்ண முடியாது. பேரு டேமேஜ் ஆகும், பதவி விட்டு தூக்குனா ரிவர்ஸ் ஆகும், இந்த மாதிரிலாம் வரும். இப்போ ஆட்சியில் இல்லாத போது வந்து பொறுமையா இது பண்ணலாம். அது ஒரு பிரீத்திங் டைம் மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி தான் அது. இந்த திராவிடியன் கோர்ல ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க, பேசிட்டுங்களா? திராவிடியன் கோர்ல ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க. எப்படின்னா, ஒரு 10,000 ஐடி ஆக்சுவலா இப்ப இன்ஸ்டாவில் நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு 10,000 பீப்புள்னால ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அதாவது டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், டிஎம்கே கேடர்ஸா இருக்கலாம், எல்லாருமே. அது ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஐடியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க ஃபேக் நியூஸ் பரப்புற ஐடியா எது எதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, when they put the fake news, குறைஞ்சது 10,000 கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க போடுறது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா போய் அங்க போடணும். அதுக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. பார்ட்டியை கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க வந்துட்டு இனிமேட்டு பெரிய மாநாடு போட்டு பண்றது அது ஒரு வகை, நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல கிடையாது. பட் இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஒரு குவான்டிஃபிகேஷனோட நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா தான் இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்மளால தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருந்தாரு. மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம். நல்ல தலைப்புல. கண்டிப்பாண்ணே. நம்ம கழகம் வந்து எல்லா விதமான ஜென்ரேஷனையும் மீட் பண்ணி தான் வந்தது. ப்ரெஸ், திரும்ப ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் தலைவரே சொல்லியிருப்பாரு இன்னைக்கு இதுல இறங்கிடுவோம் தலைவர். இல்லப்பா, இந்த பசங்க வச்சுக்கிற தலைப்புப்பா இது. அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி இந்த முன்னேறி பண்றது ஒரு பெரிய விஷயம். அவங்களாம் அந்த மாதிரி பசங்க வாழ்ந்தா வந்து இப்படிலாம் பண்ணணும், நம்ம கை கொடுக்கணும். அதான் சொல்ல வந்தேன். 4 மணிக்கு தானே லைவ் ஸ்டார்ட் ஆகுது. லிங்க் யாராவது ஷேர் பண்றீங்களா? இன்னும் ஸ்டார்ட் ஆகல. கணேசன் சார், லிங்க் ஏதாவது ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணுங்க, லிங்க் இருக்குனா கீழே ஷேர் பண்ணவா? பண்ணி விடுங்க சார். கீழே போட்டு விடுவாங்க. நம்ம அப்படியே என் பண்ணிட்டு அப்படியே அங்க போய் வாட்ச் கார்த்தி பண்ணுவோம். ப்ரோ, பயங்கர லாங்குவேஜ் ஸ்பேஸ் நினைக்கிறேன். ஆமா இல்ல நீங்க இப்பதான் பாக்குறீங்க. ஆமாமா, நானும் சும்மா போறோம், விடிய தான் போட்டுருக்கோம். பல ஸ்பேஸ் 9 மணி கூட நைட்டு 10 மணி வரைலாம் ஓடும். அதனால நிறைய ஸ்பேஸ் போட்டுருவோம்.
ஓகே. இப்போ சரி நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. அதனால நிறைய பேர் வரமாட்டாங்க மேல. ஓகே, நானே அப்படிதான். என்னால ஒரு 4 நாள் ஒரு ஸ்பீக்கர் சில பேர்லாம் போட்டாங்க, என்னால மைக் வாங்கி கூட பேச முடியல. அப்படிதான் இருந்தோம். அதுக்காக நம்ம வந்து நமக்கு பொய்யெல்லாம் பேசல, ஒரு இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 13 மணி நேரம் நான் இண்டிவிஜுவலா நானே சொல்றேன், 14 மணி நேரம் பேசலாம், பல ஸ்பேஸ் ஓட்டியிருக்கேன். காலைல போடுவோம், நானும் சும்மா போடுவோம். நான் எங்க 2 டைமும் ஒரே டைமிங், 9 மணிக்கு போடுவோம், நைட்டு 10 மணிக்கு என் பண்ணுவோம். அப்படிலாம் ஓட்டிடுவோம். அதான் நிறைய ஓடுவோம் பிரேம் ப்ரோ. இப்பதான் இல்ல, இந்த பக்கம் இல்ல கார்த்தி, அந்த பக்கம் நானு 8 மணி நேரம் 11 மணி நேரம் ஓடும். நான் ஸ்பேஸ் இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க. இன்னும் 2-3 பேர் போடுவாங்க. பட் அப்புறம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இப்போ பேந்தர் இப்போ ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா, நிறைய பேர் இப்போ வந்து பேசுறாங்க, புது புது ஆளுங்களா. ஆமாண்ணே, திமுக ஜெயிச்சப்ப கூட இவ்வளவு பேர் இல்ல, தோத்த அப்புறம் வந்து ஐயோ தலைவரே தோத்துட்டாருன்னு எல்லாரும் கொஞ்சம் மனசு உடைஞ்சிட்டாங்க. நம்ம போய் பேசணும்டா, இவனை பத்தி பேசணும்னு வராங்க நிறைய பேர். ஆட்சியில இருக்கும்போது கூட இவ்வளவு பேர் வந்து பேசல எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்பதான் நிறைய பேர் வந்து பேசுறாங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்குதானா. நானே கிட்டத்தட்ட 10 நாளா தாங்க வரேங்க. இல்ல கணேசன், நிறைய பேர் நம்ம தலைவரோட தோல்வி இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு வந்து கில்ட் ட்ரிப் ஆயிடுச்சுண்ணே. தலைவர் இப்படி ஸ்டாலின் எப்படி தோத்தாரு அப்படின்னு ஒரு மாதிரி வேதனைப்பட்டாங்க. பல அதிகமா இங்க பாரு, நான் ஓப்பனா நான் ரொம்ப இது பண்ணிதான் ஓவர் எக்ஸாக்ட் பண்ண பேசல. பல பேர் எனக்கு வந்து மாற்று கட்சி சொன்ன ஒரே வார்த்தை, என்ன இருந்தாலும் தலைவர் தோத்தது வந்து இன்ன வரைக்கும் வருத்தமா இருக்குன்னு பல பேர் சொல்லிக்கலாம். பல பேர் வந்து அவங்க அதான் சொல்றேன், தலைவர் நம்ம நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஒரு கட்சிக்காரனா தலைவர் மேல வந்து ஒரு நாறு அரசு வேண்டாம்னு சொல்லி நம்ம பேசுறோம். அந்த நாறு அரசோட வெளிப்பாடு என்னன்னா, பல எதிர்கட்சிக்காரங்க வந்து இன்னைக்கு அவர் தோத்துருக்காரு, அதை மட்டும் ஏதோ எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு அதிமுக பிஜேபி கார இணையோட ஏன்ட்ட தனிப்பட்ட முறையில பொறுப்புல இருக்கவங்க சாட்டை அதுக்குன்னு ஒரு வீடியோவே போட்டு வச்சிருக்காங்க கார்த்தி. தலைவர் இவரு வந்து எவ்வளவு பண்ணிருக்காரு குளத்தூருக்கு, அட பாயில அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்காம விட்டீங்களே, எனக்கே தெரியாது அப்படின்ற அளவுக்கு வருத்தப்பட்டான் கார்த்தியை. ஆக்சுவலா இப்ப நம்ம ஆளுகளை விட மாரிதாசு சாட்டையும் தான் போட்டு அடிக்கிறானுங்க, பயங்கர டீடைல்டா எடுக்கிறானுங்க அவனுங்க. இல்ல அவங்க எப்போதுமே அந்த இப்ப ரீசெண்டா நம்ம அங்கதான் சொல்றோம்ல, நம்ம அந்த நாலு போர்ல போயிட்டு இவங்களை கண்டுக்காம விட்டுட்டோம், அவ்வளவுதான். இந்த போருக்கு போயிட்டு இவங்க கண்டுக்காம விட்டோம். ஆனா அவங்க வந்து பேஸ பிடிச்சே அடிக்கிறாங்க 2 பேருமே. சரி, அவங்க பேஸ்ல இருந்து மாரிதாசு கூட இப்பதான், ஏன்னா மாரிதாசுக்கு அவனுக்கு அந்த அவனோட வார் ரூமோட பேக்கப் இன்னமும் மாரிதாசுக்கு இருக்கு, அதை நீங்க ஒத்துக்கணும். அவங்களோட டேட்டா வேற மாதிரி. ஆனா சாட்டை வந்து அவன் வந்து இண்டிவிஜுவலா வேற மாதிரி ஆடுறான். அவன் உட்காந்து இன்ன வரைக்கும் அவன் பேக் அடிக்கவே இல்லைங்க. இன்ன வரைக்கும் பேக் அடிக்கவே இல்லை. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அவன் சாப்பிட்ட நம்மளாம் அதை நம்ம பண்ண விட்டுட்டோம், அவ்வளவுதான். ரீட்வீட் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம் எதிர்பார்த்தோம். அதுதான் நான் அந்த ஈகோ விட்டுறணும் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? ஒரே நிமிஷம் ஒண்ணு சொல்லிடுறேன் கார்த்தி. நான் உண்மையே இந்த சீமானு ஒருத்த கட்சி தொடங்காம இந்த சாட்டை அங்க போகாம இருந்திருந்தா அவன் செம்ம பீசியா நமக்கு. கீழே வச்சிருக்கிறது மேல சீமானு கீழே கொண்டு அவன் கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவானுங்க. ஏன்னா அதாவது அவனை ஏன் மேல கொண்டு வராம வச்சிருக்கிறாங்க, இதோடய வச்சிருக்கிறாங்கன்னா அதுதான் ரீசன், ஓகேவா? அவனுக்கு அந்த சாப்பிட்ட எப்படின்னா அந்த பல்ஸ், அதாவது இவங்க இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பல்ஸ் பிடிக்கிறான்ல, எவனுமே தேவையில்லடா நான் பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவன் என்னன்னா சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி நக்கலு நையாண்டியுமா, ஓகேங்களா, அதுதான் ரீச் ஆகும். நீங்க ரொம்ப அறிவாளித்தனமா எல்லாம் பேசி டேட்டா எல்லாம் கிடையாது. அவன் கையில பேப்பர்லயே கண்டென்ட் போயிடும். ஆனா கண்டிப்பா நாம வந்து அந்த ஈகோ விட்டுட்டு உண்மையாலுமே அவன் வந்து கண்டென்ட் நல்லா போட்டா ரீட்வீட் பண்றதுல தப்பே கிடையாது. இல்ல உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு, கில்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க, அண்ணாவே சொல்லியிருக்காரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு. அநேகமா அந்த மல்லிகை நம்ம தோட்டத்துல பூக்க ஆரம்பிச்சிரும் நினைக்கிறேன். வரமாட்டான், வாய்ப்பே கிடையாது. அவன் வந்து அடுத்த லெவல்ல இருக்கான் கட்சியில, அங்க அவன் வரமாட்டான். நான் என்ன நினைச்சேன்னா திறமசாலி அவன் முன்னாடியே வந்திருக்கணும்ன்ற. அதான் அது வந்து நம்ம வரலாம் வேண்டாம். ஆனா அவனோட அந்த இங்க பாருங்க, ஒரு மேட்ரு என்னன்னா,
மக்கள்கிட்ட நம்ம எப்படி எப்படி சிம்பிளிஃபை ரீச் ஆகுறதுதான் மேட்ரு. அதுல அந்த கோரை வந்து அவன் பிடிச்சி வச்சிருக்கான், அந்த பல்ஸை பிடிச்சி வச்சிருக்கான். அது உண்மையிலேயே அது நான் நிஜமா சொல்றேன். அவன் வந்து அந்த பல்ஸை பிடிச்சு இல்ல இப்ப இதுதான் ஊபிஎஸ் கிட்ட எனக்கு ரொம்ப இல்ல பிடிச்சது. இவ வந்து ஆமா இல்ல கணேசனா, டிஎம்கே சார்பு இல்லாத வெவ்வேறு ஆட்கள் வந்து பேசுறதும் போய் போய் சேரணும் மக்கள்கிட்ட. இது வந்து டிஎம்கே காரங்க இப்பதான் பேசுவாங்கன்னு போய் சேராம எல்லா இடத்துல இருந்தும் இப்ப வந்து டிஎம்கே வராம அது விஜய் அடிக்கிறது இன்னும் நிறைய பேருக்கு அது ஒரு ஏற்பமான பண்பையில அந்த டிஎம்கே வெறுப்பு இருக்கிறவங்களுக்கு இது வந்து போய் சேரும். அதனால அவன் உள்ள வர்றதை விட வெளியில இருந்து பேசுறது நல்லது. இல்ல இல்ல அது நீங்க சொல்ற கரெக்ட். இங்க பாருங்களேன், கார்த்தி பிஜேபி அப்படிதானே இல்ல பிஜேபி அப்படிதானே வளர்த்தான் விஜய் அப்படிதான் வளர்த்தான். நீ திமுக மட்டும் திட்டு சும்மா 2 அடி என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு. இங்க பாருங்க, இப்ப ரீசெண்டா ஸ்பேசஸ்ல எப்படி தெரியுமா பண்ணாங்க டூஜிவிங்கலாம். நான் வந்து எடப்பாடிக்கு ஆப்போசிட், ஆனா விஜய் வந்து நல்லா வருன்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை வார் ரூம் கேங் இருக்குல்ல, அத்தனை பேர் உட்காந்துட்டு விஜய்க்கு ஃபயர் விட்டாங்க. ஸ்பேசஸ்ல நான் பார்த்தேன், அத்தனை ஃபயர் விட்டாங்க. இப்ப உட்காந்துட்டு அந்த அப்துல் அவர் வந்து என்னைக்கு சனநாயக ஒடிப்பன்னு பேசினாரோ, அதாவது அப்துல் பேரை வச்சு ஆப்போசிட்டா போட்டு கேவலமா விமர்சனம் பண்ணாங்க. நாம அதெல்லாம் பண்ணவே இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், நாங்க அதெல்லாம் பண்ணல. சாட்டையும் ஃபயர் விடல. ஆனா சாட்டையும் மாரிதாசும் பேசுறது கரெக்டான விஷயத்த கரெக்டா பேசுறோம், அவ்வளவுதான். ஆனா அதுல மாரிதாசு கூட இப்ப ரீசெண்டா ஒரு சில விஷயம், ஆனா இன்னும் ஒரு ட்வீட் போடுறாங்க மாரிதாசு. நிஜமா சொல்றேன், நான் இப்ப சொல்றேன், யாரும் நோட் பண்ணுங்க. மாரிதாஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்கான், வேலுமணி வந்து எப்படி சாந்தமா போறாரு, விஜயபாஸ்கர் ஏன் சாந்தமா போறான், எப்படி சேர்ந்து வர்றாங்கன்னா மொத்தமா உட்கார்ந்து எடப்பாடி உபதி அடிக்க இடைத்தேர்தல்ல முடிவு பண்ணி இருக்கானுங்க. இதான் உண்மைன்னு போட்டிருக்காங்க. வேலுமணி குரூப் வந்து திரும்ப எடப்பாடி கிட்ட விபதி அடிக்குது அப்படின்னா இந்த இடைத்தேர்தல்ல திரும்ப அத்தனை தொகுதியிலையுமே டிவிக்கு ஜெயிக்கணுங்கிறது தான் இவங்களோட மெயின் போக்கஸ். அதுக்கு இவங்க அமைதியா போறேன். அது மாரிதாசோட ட்வீட் வந்து உண்மையில செம்ம ஃபேக்ட். அது நீங்க வேணா பாருங்க. இல்ல இப்ப நம்ம ஆட்சியில் இருக்கும்போது மாரிதாசையோ இல்ல சாட்டையோ அவங்க பயன்படுத்திக்குவாங்க. நமக்கு எதனா டிஎம்கே எதிராக பேசினா அவங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி நம்ம வந்து இப்ப நம்ம யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். மக்கள்கிட்ட வந்து அது வந்து உண்மைதானே பேசுறான், அதை பத்தி எடுத்து போடுங்க, ஒன்றும் தப்பு. இங்க பாருங்க, நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம திமுக ஆட்சியில முதல்ல ஆட்சிக்கு வந்தோன்னா, நம்ம இந்த பாயிண்ட் சொன்னேன், கணேசனுக்கு தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அத்தனை பத்திரிகையாளர் பேர்ல இருந்த அத்தனை கேஸையும் ரத்து பண்ணது எந்த ஆட்சினா ஒரே ஆட்சி, நம்ம ஆட்சி தான், திமுக ஆட்சி. அத்தனை பத்திரிகையாளரோட விமர்சனம், அது மேல உள்ள கேஸ் அத்தனை ரத்து பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பண்ணது யாரு? திமுக ஆட்சி பண்ணுச்சு. பத்திரிகையாளர் விமர்சனம் பண்ணாங்க கேஸ் வந்து எல்லாரும் ரத்து பண்ணது திமுக ஆட்சி தான் பண்ணுச்சு. ஐயா ஸ்டாலின் வந்து 21 பண்ணாரு, இவங்க இருக்கு. ஆனா அந்த நேர்மை இன்னைக்கு ஒரு ஊடகக்காரர் மட்டும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அந்த பிரார்த்தனை ஊடகம் இன்னமும் நடக்குது. ஆனா நம்ம தலைவர் அன்னைக்கு வந்தோன்னு பண்ணாரு, இருக்காது. எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம போராட்டத்துல கேஸ் வாங்கினாங்க, கேஸையும் ரத்து பண்ணாரு. நம்ம ஊபிஎஸ்க்கு நம்ம ஊபிஎஸ்ங்களுக்கு எல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு வீடியோ ஒரு இடத்துல பாக்குறீங்களா, நல்லா இருக்கா, அது அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. அங்க ஃபயரும் விட்டு வராதிங்க தயவுசெய்து. நம்ம ஃபயரை விட்டு 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 நம்ம கிட்ட இருந்த ஃபயர் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்படிதான் இந்த சோபாவளவனுக்கு எல்லாம் ஃபயர் விட்டோம். நம்ம ஆட்கள் இப்ப வந்து இல்ல கணேசன, நீங்க சொல்றது சரிதானே. இப்ப நம்ம ஆட்கள் வந்து டெய்லி பிரஸ் மீட் பண்றது, யாராவது வந்து இப்ப ராஜீவ்காந்தி அண்ணன் இருக்காரு, மாணவரணி, அவர்லாம் சும்மா பிரஸ் மீட் பண்ணி ஏதாவது பேசினா நம்மள்ட்ட கன்செப்ட் இருக்கும். நம்ம ஆட்கள் யாரும் பேசல, சாட்டை தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அதை தூக்கி ஃபயர் விட்டு இருக்காங்க. இல்ல பாக்குறீங்களா, அதே இடத்துல பத்திரமா வச்சுட்டு வந்துருங்க, ஃபயர் எல்லாம் கூட வேணாம். ஏன்னா நம்ம ஆளுங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், வெயிட் பண்ணலாம். நம்ம ஆளுங்களும் அந்த ஏன் நம்ம இவங்க எல்லாம் நல்லதானே வீடியோ பண்றாங்க. அந்த நடுவுல ஒரு பையன் பண்ணுவான், அதுக்கப்புறம் யூடியூப் பண்றான். என்ன ஒண்ணு இவங்க எல்லாம் பேசுனது டெய்லி ரெகுலரா அதே பேசுறது. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, சாட்டைய கூட நம்ப, யூடியூப் நம்பாத. யூடியூப் நான் சொல்றேன், நடுவுல வந்து நான் சத்தமா சொல்றேன், நடுவுல ஒரு பையன் இருக்கான்ல, அவனை நம்ம தூக்கிட்டு போகணும், ப்ரொமோட் பண்ணணும். அவன் வந்து 10 வீடியோ பண்ணானா 7 வீடியோ தரமா பண்ணுவானு, செம்மையா இருக்கும் அது பார்க்க. ஆனா நம்ம நடுவுல வந்து எவ்வளவுமே சூப்பரா எழுதுறான் கார்த்தி. அவன் இப்ப ஃப்ரெண்டோட சேர்ந்து
ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ணிருக்கிறான் பாத்தியா சூப்பரா அவனோட ரீல்ஸ். கண்டென்ட் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். இப்ப இல்லண்ணே, நான் ஓப்பனா சொல்றேன், நான் நடுவரில் வந்து நான் என்னைக்குமே ஆன் யூனிவர்சிட்டி நடுவர் தான் மிஸ் பண்ணாம பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன். எனக்கு வந்து அந்த ஆன் யூனிவர்சிட்டியோட அவங்களோட ஃபேக்ட் செக், அவங்க டேட்டா எல்லாமே எனக்கு பிடிக்கும். நடுவர்களையும் நான் அதே மாதிரி எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். 2 பேருமே சரி. இவங்க எப்படின்னா டேட்டா நமக்கு உள்ள விஷயங்கள் அதை வந்து கொடுப்பாங்க வைப்பாங்க. அதை யாரு நம்மளால அதை ஈல்ட் பண்ணிக்க முடியும், சாப்பிட முடியும்னா நம்ம தான். திமுக காரங்களால ஆனியன் ரோஸ்ட்டை வந்து நம்ம சாப்பிட்டுக்க முடியும், நம்ம அதை ஃபயர் விட முடியும். ஆனா ஆப்போசிஷன் உள்ளவங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து டேட்டாவை உடைச்சு கரெக்டா பேசுவாங்க. ஆனா நடுவில் அப்படி கிடையாது. அந்த அந்த பையன் உண்மையிலேயே சின்ன பையன் தான், அவர் ரொம்ப வயசு கம்மி தான் அவர் இருந்தான். ஆனா அவரோட கண்டென்ட் சூப்பரா இருக்கும். அவரு இப்ப இன்னைக்கு இதுல போயிருக்காருல இன்ஸ்டால, அவர் எப்படி ரீச் ஆயிருக்காருன்னு போய் பாருங்க. செம்மையா போயிட்டு இன்ஸ்டால அவரோட ரீச். ஏன்னா அதுதான் இன்னைக்கு ஜென்சிட்டு என்ன போகணுமோ அதை நடுவில் பண்ணுவாப்புல. அவர் 10 வீடியோ 7 வீடியோ சூப்பரா பண்ணுவாருன்னு நம்மளாம் அவரை வந்து ரீச் பண்ண தவறிட்டோம். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா அது நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணு தெரியல. நடுவர்கள் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இந்த ஜென்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாப்புல. அவரோட வீடியோ எல்லாம் இங்க ரொட்டேட் ஆகுறது கிடையாது. ஆனா நீங்க பேசுங்க பேரஞ்சர் கணேசன் பாருங்க, நீங்க பேசுங்க. இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது. அதாவது நம்ம அந்த தனிப்பட்ட நபருக்கு பயிர விட வேண்டியது இல்லை. அந்த கண்டென்ட் நமக்கு தேவையானதா இருக்கா, தூக்கி போட்டுற வேண்டியதான், அதை கொண்டு போய் சேர்த்த வேண்டியதான். நம்ம பேசுற கண்டென்ட் விஜயை பத்தின ஒரு விஷயத்த இல்ல நமக்கு எதிராக உள்ள விஷயத்துக்கு அது வலு சேர்க்குதுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அந்த நபர்களுக்கு பெற வேண்டியது இல்லை, அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்திக்க வேண்டியதுதான். ஆமா. இன்னொன்னு, இப்ப இந்த பசங்க வந்து இந்த ஜென்சி வந்து இப்படி ஒரு பண்றதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருக்குங்க. உண்மையிலே சொல்றேன். அதாவது ஒட்டுமொத்தமா எல்லாருமே சரியில்லைங்கிறதெல்லாம் யோசிக்க முடியாம இந்த மாதிரி பசங்க அவங்களாம் ஒரு ஐடியாலஜின்னு உள்ள விஷயத்த ப்ராசஸ் பண்றது, அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அவ்வளவு எமோஷனலா இருந்துச்சுங்க எனக்கு அது ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது. அப்படியே அதை வந்து அந்த வைப் அப்படியே கொண்டு போகணும். இன்னைக்கு லைவ பார்த்துட்டு கருத்து சொல்றன்ற பேர்ல அங்க கருத்தை வாரி இறைச்சிடாதீங்க தயவு செய்து. அவனுங்க மாத்திப்பானுங்க. அதெல்லாம் சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் வந்து எடுத்துப்பானுங்க. பக்கம் பக்கமா கருத்து சொல்லக்கூடாது. பக்கம் பக்கமா எழுதி வைப்பானுங்க தெரியுமா. இன்னமும் ரைட் அப் எழுதினுங்கிறானுங்க தெரியுமா. அதுதான் தப்பு. சின்ன பசங்க ஒரு வர்றானுங்க அப்படின்னா, ஒருத்தவங்க தனியா வர்றாங்க அப்படின்னா இதுதான் நம்ம அறிஞர் அண்ணா வந்து ஏன் வந்து இந்த பராசக்தி படத்துல ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏன் அங்க போகல அப்படின்னா அந்த பசங்க வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த கம்யூனிட்டி இன்னைக்கு வந்திருக்கான ஆட்சியில குழந்தைங்களை கூட பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துருக்கான். இது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம். ஆனா நம்ம தப்புன்னு பேச முடியாது. ஏன்னா அது நம்ம நம்மளே பேசி போட்டுருவான். இந்த காலம் வச்சு அவன் என்ன பண்ணுவான், குழந்தைங்களை கொண்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வந்துடுறான். அந்த மாதிரி நான் இது. ஆனா காலேஜில் கொண்டு சின்ன பசங்க போக வேண்டிய விஷயங்கள்ல ஒரு விஷயங்கள் இந்த பசங்க எடுக்கிறாங்களா, அது நல்ல ஒரு முன்னெடுப்பு. நம்ம இப்படிதான் ரீச் பண்ணணும். யங்ஸ்டர்ஸை இப்படிதான் ரீச் பண்ணணும். பண்றவங்களும் என்கரேஜ் பண்ணணும். அதை நம்ம பண்ணுவோம். கார்த்தி, இந்த ஜென்சி லைவ் இருக்குல்ல, அந்த லிங்க் முடிஞ்சா எல்லாம் நம்ம ஐடியில கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, ரீச் ஆகட்டும். லிங்க் இருக்குது பாருங்க, கீழே நான் போட்டுருக்கேன் பாருங்க. நீ போட்டு இல்ல இதுல சொல்றேன், ட்வீட்ல சொல்றேன். கொஞ்சம் போட்டு விட்டா கொஞ்சம் ரீச் ஆகும், தெரியாது உங்களுக்கு கூட. சார் ப்ரோ பேசுங்க. கார்த்தி, ஒன்னொன்னு, அந்த லைவ் எல்லாரும் கிளிக் பண்ணி எல்லாரும் பாருங்க. ஸோ அது வியூஸும் அதிகமா இருக்கும். அங்க ஆள் இருக்காங்க, டிஜிட்டலா நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். அது எல்லாரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் அதிகமாகும். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் ஸ்டார்ட் பண்ணதும் போயிடுவோங்க. 500 பேர் தான் இருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க லைவ் எல்லாரும் பாருங்க. அதான் ஸ்டார்ட் பண்ணி இப்ப வியூஸ் சொல்றேன் நானு. ஜஸ்ட் நான் இப்ப பார்த்தேன், வியூஸ் ஒரு 500 பேர் தான் இருக்காங்க. அந்த பையன் இந்த அரபாட்னு ஒரு பையன் இருக்காப்ல, அவரை பத்தி நீங்க யாரு ஃபாலோ பண்ணலாம், நான் ஃபாலோ பண்ணேன். நாம இந்த ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல் போட்டிருப்பாரு. அவர் நார்த் இந்தியால போயிட்டு அந்த மக்களுடன் மருத்துவம் அந்த ஒரு ஸ்கீமை பத்தி போய் பேசிட்டு ஒரு மெடிக்கல்ல போய் பேசிட்டு வணக்கம் அதை பாக்குறீங்களா. அந்த பையன் போயிட்டு ஒரு மெடிக்கல்ல போயிட்டு கேட்பாப்புல நார்த் இந்தியால இருந்துட்டு. அப்போ வந்து கேட்கும்போது அந்த மருந்து கேட்கும்போது அவர் சொல்லுவாராம், அதாவது அந்த மாதிரி கேட்கும்போது அவர் சொல்லுவாராம் யூஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு. அதை வந்து அது ஹிந்தியில கேட்டிருப்பாரு போல, அவர் இப்படி சொல்லியிருப்பாரு.
எப்படி சொல்றீங்க அப்படின்னு இவர் கேட்டதுக்கு இவர் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் போல. எப்படி தெரியும்னா, நான் வந்து யூடியூப் எல்லாமே பாக்குறேன், இந்த மருத்துவ சம்பந்தமான ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லா ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரீல் போட்டாப்ல இந்த பையன். யார் இந்த ஜென்சி இந்த அரபாட்ன்னு இருக்காருல, அந்த ஒரு அதான் பையன் யாசர் அரஃபத். யாசர் அரபாட், அவரு ஒரு ரீல் போட்டிருப்பாரு. செம்ம ரீச் ஆயிருக்கும் அந்த வீடியோ, பயங்கர ரீச் ஆகுது. ஏன்னா அவர் வந்து நார்மலா பார்ட்டி பேர் இதெல்லாம் சொல்லி எல்லாம் இருக்க மாட்டாரு. சும்மா போயிட்டு ஒரு நார்த் இந்தியால ஒரு மெடிக்கல்ல வாங்கின மருந்தை பத்தி ஒரு வீடியோ சும்மா பேசியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 6 வீடியோ போட்டிருப்பாரு. ரொம்ப ரொம்ப மினிமமான வீடியோ, 6 வீடியோ தான். இந்த வீடியோக்கு அப்புறம் எல்லா வீடியோமே ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வீடியோ போட்டாப்ல, அது வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டாப்ல. இப்போ நம்ம தோற்றதுக்கு அப்புறம் நிறைய வீடியோ போடுறாப்ல அந்த பையன். அதனால ரீச் இருக்கு. அந்த இஸ்லாமிக் அந்த பீப்புள்கிட்ட செம்ம ரீச் இருக்கு இவரோட வீடியோஸ். இப்போ நம்ம நம்ம எவ்வளோ ஐடியா தலைமைக்கு கொடுத்துருப்போம். ஆனா இவனுங்களும் ஒரு ஐடியா கொடுப்பானுங்க, அது நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது அவனுங்க லாங்குவேஜ்ல இப்போ கூட ஆனா ஏதோ இந்த ஒரு இந்த பையன் பார்த்த நல்லா ஒண்ணு. பேசுவாப்லானே. நான் இவரோட ரீல்ஸ் இன்ஸ்டால வர ஃபாலோவரு. இந்த பையன் வந்து உண்மையிலே செம்மையா பேசுவாப்ல. இந்த பையன் செம்மையா பேசுவாப்ல மீன்ஸ், அதாவது சொல்றோம்ல, இப்ப இந்த இன்ஸ்டா இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட 40 செகண்ட் 50 செகண்ட் தான் நீங்க மெசேஜ் கன்வே பண்ண முடியும். அதுக்கான ஆமா, திறமை இந்த திறமை இந்த பையன்ட்ட இருக்கு. அந்த நான் இப்ப சொல்றேன்ல, நீங்க அப்படிதான் ஆயிப்போச்சு. அந்த செகண்டுக்குள்ள உன்னோட கருத்தை சொல்லி முடிச்சிடணும். ஆமா நீ பக்கம் பக்கமா எழுதி அதெல்லாம் வந்து சேராது. இந்த பையன் வந்து நான் சொல்றேன்ல, அந்த மக்களோட அது அது பேரு அந்த சென்றது பேரை மறந்துட்டாங்க. அது பேர் என்னங்க, வீட்டுல போயிட்டு அந்த இன்னும் எங்க தொகுதி வாட்ஸ்அப் குரூப், எங்க கழக வட்ட வாட்ஸ்அப் குரூப், நகர வாட்ஸ்அப் குரூப் பக்கம் பக்கமா எழுதி நிக்கிறானுங்க திமுக ஏன் தோத்ததுன்னு. டெய்லி ஒருத்தன் போட்டுக்கிறான். இதுக்கு எப்படி எவ்வளவுதான் படிக்குது, போட்ட விஷயத்தையே போட்டுக்கிறானுங்க. அன்னைக்கு உதயநிதி சட்டமன்றத்தில் அடிச்சார்ல சார், அதுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய ரைட்டப் ஒன்று ட்விட்டர்ல போட்டார்ல. அதை பார்த்துட்டு என் ஆஃபீஸில் இருக்க டிவிகே ஃபேன்ஸ் இவ்வளோ பெருசு எழுதி வச்சிருந்தா எவன்டா படிக்கிறது, என்ன நான் படிக்க கூட இல்லை, என்னதான் எழுதியிருக்காரு அப்படின்னானுங்க. எக்ஸாக்டா சொன்னாங்க என்கிட்ட வந்து. எனக்கு அதே மாதிரிதான் விஜயம். கணேசனா எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடக்கும். எங்கள வந்து அந்த டார்கெட் முடியலன்னு வச்சுக்கோங்க, சும்மா வந்து அப்படியே கண்ணத்தை தொட்டு பார்த்து, பாத்தீங்களா நீங்க ஷேவ் கிளீனா பண்ணல, நல்லா ஷேவ் பண்ணியிருந்தாதான் நம்ம டார்கெட் வந்திருக்கணும். அந்த மாதிரி நம்ம தோத்ததுக்கு இவன் மனசுல என்னென்னலாம் வருதோ எல்லாத்தையும் எழுதி இதான் காரணம் இதான் காரணம் இதான் காரணம்னு எழுதி நிக்கிறானுங்க. ஷூவை குனிஞ்சு பார்ப்பான், லைட்டா அழுக்கா இருக்கும், லைட்டா சேர் ஒட்டி இருந்ததுல என்ன நீங்க ஷூ சரியா பாலிஷ் பண்ணலங்க, அதான் டார்கெட் வரல. அப்ப அதான் நம்மளுக்கு வந்து நம்ம ஒண்ணு தோத்துட்டோம், ஒரு டார்கெட் வரலன்னா எப்படி வந்து எல்லா குத்தங்குறையும் கண்டுபிடிப்பானுங்களோ எங்க ஆபீஸ்ல, அதேதான் இப்ப வந்து சமூக வலைத்தளத்துல சோசியல் மீடியால இருக்கு. திமுக தோத்த உடனே எல்லா குத்தங்குறையும் அப்படியே அவரு பாரு 2 இன்ச் முடி வெட்டாம பிரச்சாரத்துக்கு போயிட்டாருங்க, மூஞ்சி கழுவிட்டு போயிருக்கலாங்கன்ற அளவுக்கு போறானுங்க. ஆமா, இந்த வருஷம் சரியா மழை பெய்யல, நம்ம அப்பயே கணிச்சிருக்கணும் நம்ம தலைவர் ஆட்சி இல்லைன்னு. நம்ம தலைவர் ஆட்சியா இருந்தா நல்லா மழை பெஞ்சிருக்கும். இல்ல அதானே. எனக்கு என்னமோ எனக்கு இன்னைக்கு மீட்டிங் நடக்குது இல்லைங்களா, இந்த மீட்டிங்ல நம்ம உட்காந்து ஸ்பேஸ் போட்டு புலம்பிட்டு இருக்கோம் 10-15 நாளா 20 நாளா. அவனுக்கு வந்து இதுதான் காரணம்னு சொல்லி இதுக்குதான் உட்காந்து ஸ்பேஸ் போட்டு புலம்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி தூக்கி போட்டு போறானுங்க. இல்ல அப்படி இல்லை. இங்க பாருங்க மூத்தர், இங்க 2 விஷயம் இருக்கு. நம்ம மீடியமான, அதாவது மீடியம் ஒன்று இருக்குல்ல, இப்போ நீங்க நான் பேந்தரு சும்மா ப்ரோ, நம்ம மீடியம் வந்து ஒரு நம்ம சோசியல் மீடியாங்கிறது சோசியல் மீடியாங்கிறது ஸ்பேஸ் தான். இங்க அந்த மீடியத்தில் உள்ளவங்க இங்கே இருந்தவங்க இங்கதான் இருப்போம் 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும். நமக்கு இந்த இன்ஸ்டால போயிட்டு டக்குனு போயிட்டு புரட்சி பண்ணுங்க வரணுங்கன்னா அவங்க செட் ஆகாது. நமக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியவும் தெரியாது ஒரு விஷயம், ஓகேவா? ஆனா திரும்ப திரும்ப நம்ம இங்க பேசுறதை விட்டுட்டு போயிடுறோம்னா போகக்கூடாது. நம்ம பேசுறத பேசிட்டு தான் இருக்கணும். நம்மளோட வந்து மாற்றம்ல, மாட்டுக்கும் அவன் எப்படி தெரிஞ்சு ஓடுறான், டெவினிங்கிறவன் வந்தான், நம்ம யாருமே அபியூஸ் பண்ணல, அத்தனை பேரும் கேள்விதான் வச்சோம், எப்படி அந்த பையன் ஓடனா. அது ஒரு மீடியா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங் இருக்கு. நம்ம அது திரும்ப திரும்ப கீப் பண்ணிட்டு தான் இருக்கணும், அதை நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவன் என்ன சொன்னான், அவன் இன்ஸ்டால வந்து பெரிய பெரிய ஆடு அதுன்னு பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்மளால உள்ள போயிட்டு நிறைய டேட்டா போடும்போது ஐடியா ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். பல பேர் ஐடியா வந்து ரிமூவ் பண்ணிட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டால பயங்கரமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க ஒருத்தங்க எல்லாம் வெறி கொண்டு போறோம், அவனுங்க பிட் ஐடி எல்லாம் எடுத்து தாவேக்காக்கு ஓட்டு போட வச்சாங்களா, அவங்க எல்லாம் மகளிர் அணியில சேருங்கன்றானுங்க. திமுக மகளிர் அணியில அது எதுக்குடா நமக்கு? அது ஒரு பயம்.
அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம பேசுறது நிப்பாட்டக்கூடாது, அவ்வளவுதானே. அது நல்லா புரிஞ்சுங்க. எங்கிட்ட ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருக்கணும். பேசுறது நிப்பாட்டோம்னா நம்ம வந்து சைலண்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். அவன் இன்னமும் எனக்கு அவனோட கார்த்தி, எனக்கு யாரு சொன்னதும் அந்த காரணம் எல்லாம் எனக்கு வந்து ஒப்பவே இல்லை. ஐரோபோ சொன்னார்ல, அது மட்டும்தான் பர்ஃபெக்டா இருந்த மாதிரி இருந்தது. கரெக்டா டேட்டாவோட எப்படி என்ன நடக்குதுன்னு கரெக்டா அவர் வந்து அனாலிசிஸ் பண்ணி சொன்ன ஒரு மனுஷன் ஐரோபோ தான் எனக்கு தெரிஞ்சு. மத்தவங்க எல்லாம் வாய்க்கு ஆமா, வந்ததை இன்னைக்கு அடிச்சு நம்ம விட்டுட்டு சேசுல இருக்காங்க. அதான் நம்ம சேசுல வந்து இன்னைக்கு சொன்னார்ல அவர். நான் திரும்ப திரும்ப அதான் சொன்னேன். சில பேர் அது கேட்கல போல திரும்ப வந்து கேட்டாங்க, ஏன் அப்படி அப்படின்ட்டு. அதனால தான் கேட்டேன். அவர் ஐரோப்பா சொன்ன பாயிண்ட் வெரி வெரி கிளியர். அதான் பாயிண்ட். நம்ம அங்கதான் தோத்துருவோம். ஐரோபா அவர் வந்து சொல்றதை ஏத்துக்கிற மாதிரி ஐரோப்பா இருக்குதுப்பா. 6 மாசம் முன்னாடியே நியூஸ் 7 வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ல இயங்குதுன்னு எல்லாம் ஃபுல்லா ப்ரூஃபோட போட்டிருக்காரு. அப்புறம் நம்மளுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நியூஸ் 7 வந்து இதுல இயங்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். வாங்க வாங்க விஜயண்ணா. இல்ல அவர் சொல்றது கரெக்டா ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. அவர் சொல்றது ஆமா, ஐரோப்பால. கன்வின்சிங்கா இருக்கு. அந்த ப்ரூஃப்லாம் வந்து கரெக்டா வச்சு சொல்றாரு. ஆமா, அவர் சொன்னார் பாத்தியா, நம்ம ஆளுங்களே கூட பேசுறாங்க, ஆனா நம்ம ஆளுங்களோட வீடியோ வந்து இவங்க இதைதான் பேசுவாங்க இல்ல நம்ம கணேசன், தெரிஞ்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கணேசன் போயிடுறோம். அவரு அது கரெக்டான கணேசன் அவர் வார்த்தை. அந்த அது இண்டஸ்ட்ரியில தான் இருக்கிறாரு, புரியுதா? அவர் ப்ரொஃபஷனலாவே அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு. அதனாலதான் ஆஹா. அவருக்கு அதனால அவர் வந்து நான் நிஜமா சொல்றேன். அன்னைக்கு இப்போ ஐரோப்பா ஐடி இல்லாம இன்னொரு ஐடி வந்து பேசினாரு. நிறைய பேர் வந்து கேள்வி இருக்கும்போது நான் தான் கேட்டேன், அவர் பேசின கேட்டீங்களா அப்படின்னு. அவரோட பாயிண்ட்ஸ் வெரி வெரி வேலிட். செம்ம வேலிடான பாயிண்ட்ஸ் வச்சாரு. நம்ம அதுக்கப்புறம் எங்க நம்ம ஃப்ளா அப்படிங்கறத சொன்னாரு. அந்த ஃப்ளாவை பேசும்போது சில பேர் வந்து புரட்சி பண்ண வர்றாங்க. அதுதான் எனக்கு கடுப்பாகுது. ஏங்க நம்ம இந்த ஃப்ளாங்கிறது நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். அவங்க ஃப்ளா விட்டுட்டோம், திரும்ப நம்ம அங்கே ஸ்ட்ராங் பண்ணணும், அவ்வளோதான். அங்கே போது நீங்க புரட்சி பண்ணிட்டு இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு பேசி நீங்க நம்ம கூட சண்டை போட்டா அது வேஸ்ட்டு. நம்ம அதை பண்ணக்கூடாது எப்பவுமே. கணேசன் நம்ம கூட இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, நம்ம அந்த கிளாக் ஒண்ணு வைப்பாங்க தெரியுமா அறிவாலயத்துல எலெக்ஷன் அப்போ. ஆமா, டைம் செட் அத பண்ணுவாங்க. வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்ல வச்சிருக்கான். இல்ல யார் அது முக்கியமான விஷயம் இல்ல கார்த்திக், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சரியா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கானுங்க 365 நாள் கிளாக் ஓட்டி இருக்கிறானுங்க வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸுக்குள்ள. பத்தியா வச்சிருக்காங்க. அது வீடியோ வந்துருக்குங்க. அவன் எப்படி பெருமையா போட்டான்னு உங்களுக்கு தெரியாது. ரீல்ஸ் போட்டுருக்காங்க. இது எதுவுமே வரல. அது அவன் என்ன பண்ணிட்டான்னா, நம்மளாச்சு தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு கார்த்தி ஒரே அப்புறம் நிமிஷம் விஜய் நான் பேசு. அவர் வந்து வேலையில இருப்பாரு, பேசி கீழே போயிடுவாரு. இந்த பாயிண்ட் விட்டு முடிச்சுக்க கணேசன். பேசட்டும். இதுல வந்து என்னன்னா, எலெக்ஷன் நடக்க போறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி டேட் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அங்க உட்காந்து இவனுங்க ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அந்த ரீல்ஸ்ல இந்த கிளாக் கிராஸ் ஆயிருக்குது. அப்புறம் இவர் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவர் போட்டாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டானுங்க அப்படி. அப்போ அந்த ரீல்ஸ் இப்ப ரீசெண்டா ஆஃப்டர் பின்னிங் வந்து அந்த ரீல்ஸையும் போடுறானு. நாங்க இப்படி பண்ண யாரு போட்டு அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த ஆபீஸ்ல உள்ள வந்து அந்த ரீல்ஸ் திரும்ப போடுறான், இன்னைக்கு போடுறான். அப்போ அவங்களோட அஜெண்டா எவ்வளவு பெர்ஃபெக்டா எப்படி உட்காந்து வேலை பார்க்கறான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஈல்டானவன் விசிஏக்காரன். விசிஏக்காரங்கிறவன் இன்னைக்கு உட்காந்து நம்மளை வந்து கொஞ்சம் அடியில முதல் கட்டுப்படலான்னு சொல்லி கடிச்சிருக்காங்க விசிஏக்காரன். அத்தனை பேர் வாய்ஸ் ஆஃப் காமன் அதை கீழே வேலை பார்த்தவன். அதனாலதான் இன்னைக்கு அவன் அத்தனை சர்க்காசம் முசுரம் பண்ணிட்டு இருக்கான். பக்கா நரேட்டிவ்னு பக்கா ஸ்கெட்ச் பண்ணுங்க. நம்ம அதுல ஈல்டா இருக்கோம். இதுக்கப்புறம் அதுல மீண்டு வரணும், அவ்வளவுதான். விஜய் என்ன பேசுறேன். தேங்க்ஸ் கார்த்தி. இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து தோல்விகளை ஆராயணும், அதெல்லாம் தவறு கிடையாது. பட் ஆனால் சர்க்கஸ் நடத்துகிற கோமாளி கூட்டம் மாதிரி ஒரு இன்டெலிஜுவல் அரசியல்வாதிகள் வந்து இயங்க முடியும். அது ஒன்றே ஒன்று, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது ஒன்று தான் நான் சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம செய்த தவறு எங்கன்னா, ஃபேக் நியூஸ் பரப்பும் போது நாம் அதற்கு வந்து பதில் சொல்லலை. அது வந்து வெறும் விஜய் மட்டும் கிடையாது. நான் மறுபடியும் அதான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். உரிமைக்களங்கிற ஒரு சேனல் தொடர்ந்து வந்து தலித் மக்களுக்கு எதிராக வந்து திமுக வந்து இருக்கு அப்படின்னு ஒரு அவதூறை வந்து கிட்டத்தட்ட 2023 இருந்து பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து அந்த உரிமைக்களங்கிற சேனல் வந்து திட்டமிட்டு திமுக மேல அவதூறு பரப்புறான் அப்படின்னு பேசும்போதும், அருந்ததியர் உள்ளொதுக்கீடு பத்தி பேசும்போது நேரடியாக தொடர்ந்து வந்து ஃபேக் கார்டு போடுறாங்க. நீங்க போய் பாருங்க, விசிக கட்சிக்காரங்க வந்து ஃபேக் கார்டு ரெடி
அண்ணாமலை யூனிவர்சிட்டி பத்தியும் இன்னும் ஒரு 2-3 யூனிவர்சிட்டியை பத்தி ஃபேக் கார்டு எடுத்து அருந்ததியர் மக்கள் வந்து ஆஹ், பறையர் மக்களுடைய இடஒதுக்கீடை பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு திட்டமிட்டு வந்து புறப்படுறாங்க. இப்ப இது மாதிரி அதன் பிறகு வந்து இந்த கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிற கும்பல் திருட்டு எச்ச கம்யூனிஸ்டுகள் வந்து தொடர்ந்து வந்து அவதூறு புறப்படும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அங்க போய் உட்கார்ந்து வந்து அவனுக்கு கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம். இதுதான் சொல்றோம். சர்க்கஸ் நடத்துகிற கோமாளி கூட்டம் மாதிரி நம்ம நடக்க முடியாது. கண்டிப்பா நம்ம இந்த தவறுகளை கண்டிப்பா ஆராயதான் வேணும். தவறு எங்க நடந்திருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நாம செய்த ஒரே ஒரு தவறு இந்த தேர்தலில் நம்ம செய்த ஒரே ஒரு தவறு என்னன்னா விஜய் வந்து இல்ல அப்படின்ட்டு நம்ம வந்து அதிமுக பிஜேபிங்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு டைனோசர் கிட்ட சண்டை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த டைனோசர் கிட்ட சண்டை செய்யறதுக்கான காரணம் தமிழ்நாட்டை பாதுகாக்கணுங்கிற பட்சத்துக்கு தான் அவனுக்கு உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சண்டை செஞ்சுட்டு இருந்தான். ஆனா அதனால விஜய் மாதிரி ஒரு அரசியல்வாதி வந்து அரசியல்வாதினே சொல்ல முடியாது, நடிகர் விஜய் வந்து இந்த பக்கம் மக்களுடைய ஓட்டை வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அதுதான் நாம செய்த தவறு. விஜய்க்கு எதிர்வினைய நம்ம வந்து உடனடியா அப்பவே வந்து நம்ம வந்து நடத்தி இருந்தோம்னா, விஜய் செய்த தவறுகளை வந்து மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு 30க்கு மேல நம்ம வந்து இப்ப அதிகமாகிறது 70 சொல்றோம் இல்லையா, இது வந்து 100-110 வரைக்கும் நம்ம போயிருக்கலாம். அதுதான் நாம செய்த தவறு. மற்றபடி கூட்டணி கட்சிகள் எந்த இடத்துலயும் நமக்கு ஒத்துழைக்கல. கூட்டணி கட்சிகளுடைய அந்த முதுகு குத்தல நம்ம யோசிக்கல. அதாவது நம்ம வந்து காங்கிரஸையும் விசிகாவை கழட்டி விட்டு இருந்தாலே நம்ம வந்து 234 தொகுதியில 210க்கு மேல நின்றுருப்போம். குறைந்தபட்சம் வந்து அதே மாதிரி 100க்கு மேல வந்து நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கும் அவங்க ஓட்டு போடல. அவங்க தைரியமா பொதுவெளியில அதான் சொல்றாங்க, நாங்க திமுக ஓட்டு போடலாங்கிறாங்க. நம்ம மக்களே நம்ம வந்து நமக்கு தாராளம் நின்று ஓட்டு போட்டிருந்தா 234 தொகுதியில நம்ம 210 தொகுதிகள் நின்று இருந்தா இவங்களை கழட்டி விட்டுட்டு வேறு நபர்கள் நம்ம நின்று இருந்தா இன்னும் கூடுதலாக வந்து சீட்டு வாங்கியிருக்கும். இதெல்லாம் தான் நம்ம செய்த தவறு. பட் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து பேசு பொருள் ஆக வேண்டியதுதான். பட் அதெல்லாம் வந்து என்ன சொல்றது அந்த மாதிரியே வந்து நம்ம வந்து ஒரு கோமாளி கூட்டத்தை நம்மளும் உருவாக்க முடியாது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தவறுகளை நம்ம பாக்குறது நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அவதூறுகளை உடனடியா வழக்கு இப்ப எப்படி வந்து ஒரு 3 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்களோ அது மாதிரி நம்ம இனி போன ஆட்சியில தான் ஆளுங்கட்சி அதனால வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இயங்குறாங்கன்னு போய் சொல்லுவானுங்க. இன்னைக்கு வந்து நம்ம எதிர்கட்சியா தான் இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வழக்கு போடலாம். இப்ப ஏற்கனவே 2 பேர் மேல வழக்கு போட்டிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் வந்து அவதூறு பரப்பி திமுகவில் வந்து கலங்கு கற்பிக்கிறாங்களோ அவங்க மேல எல்லாத்தையும் மேலே வழக்கு போடலாம், தவறே கிடையாது. இன்னும் சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்க யாரா இருந்தாலும் நீங்க வந்து தகவல் கொடுங்க, நாங்க வழக்கு போடுறோன்னு. இது தொடர்ந்து வந்து நம்ம செய்யலாம். அததான் வந்து நம்ம இந்த இதுல வந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடமா இருக்குது. வேற ஒண்ணு நீங்க பேசுங்க. காட்சி இருக்கிறியா? சொல்லுங்க கணேசன், இருக்கிறேன், நானும் தான் இருக்கேன். சரி. இதுலயே நிறைய பசங்க இன்னைக்குதான் அறிவாலயத்தையே பாப்பானுங்க, இந்த வர பசங்களே. ஓ இதுதான் அறிவாலயமா அப்படின்னு. லைவ் போட்டா சொல்லுவான் அது. அதான் 762 பேரு வாட்சிங்ல இருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணதும் ஜாயின் பண்ணலான்னு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க போல. கீழே போட்டுருக்கீங்களா லிங்க்? சார் லிங்க் கீழே போட்டுருக்கீங்க. நான் கீழே ஷேர் பண்ணிக்கிறேன் பாரு காட்டி.
நம்ம பசங்களே ஒரு 2-3 பேர் போயிருக்காங்க மீட்டுக்கு. இப்பதான் போட்டோ அனுப்பிச்சு விட்டாங்க. வந்து கேட்பேன். சூப்பர் சூப்பர். 3 பேர் 4 பேர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. வெரி குட். போட்டோம்பா, ஆதரவு கொடுக்கட்டும்பா. பாருங்க, திமுக வந்து அறிவாலயத்தையே கொடுக்குது. இவங்கள பனையூர் கேட்ல கூட நிப்பாட்ட மாட்டாங்க தாவேக்காரங்கள. திமுக காரனுக்கு ஒரு பிரச்சனை உடனே வந்து கட்சி இறங்கி மண்டபம் கொடுக்கலாட்டி என்ன, கட்சி ஆபீஸ் இருக்கு, கட்சி ஆபீஸ் வாங்க, கலைஞர் அரங்கம் இருக்கு, இல்ல அன்பகம் இருக்கு, இல்ல எழிலகம் இருக்குன்னு இது போல கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவங்கள பனையூர் ஆபீஸ் கேட்ல கூட நிப்பாட்ட மாட்டாங்க. தாவேக்காரன் எவனாச்சும் போயிட்டு எங்களை இப்படி பண்றாங்க, எங்களுக்கு இடம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னா. இதுதான் ஒரு ஆர்கனைஸ் பார்ட்டிக்கும் அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கும் உள்ள வித்தியாசம். அங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்பா. இந்த பூச்சி முருகன்றவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சா போதும்பா. ஆனா அவர் கேட்கறது ஒரு விதத்தை நல்லதுதான். பட் ஆனா அது எல்லா திமுக காரனையும் பாதிக்குது. நீ எதுக்கு இங்க நிக்கிற, எதுக்கு நீ வந்த, இங்க நிக்க கூடாது, போ 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 அப்படின்னு விரட்டி விடுவான். அந்த ஆள் ஒருத்தன் தான் விரட்டி விடுவான். இல்ல எந்த பார்ட்டியாச்சும் இது பண்ணிருக்குமா? இப்ப அதிமுக பார்ட்டி, கமலாலயம், சத்தியவர்த்தி போன் எவனாச்சும் வந்து இப்படி ஒரு தன்னார்வலா ஒரு ஆதரவாளர்களுக்கு தான் ஆபீஸ கொடுப்பாங்களா? திமுக மட்டும் தான் கொடுக்கும். ஏன்னா திமுக வந்து இங்க இருக்கிற மக்களுக்கான ஒரே ஒரு கட்சி திமுக மட்டும்தான். எந்த கட்சியுமே தன்னோட ஆபீஸ தூக்கி கொடுக்க மாட்டான். நீ வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அறிவாலயம் அந்த கேட்டு மூடி இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். எவ்வளவு மீட்டு நம்மள்ட்ட இளைஞரணி இது அன்பகத்துல எவ்வளவு இங்க இருந்து ட்விட்டர்ல இருந்து போனவங்க கூட ஃப்ரீயா வந்து இது அவங்க அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம ஏற்பாடு மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எந்த பார்ட்டியுமே இதை பண்ணி கொடுக்காது. இவங்க எல்லாம் நாய் போலதான் நடக்குது. தாவேக்காரன் ஒருத்தன் போயிட்டு பனையூர் ஆபீஸ் கேட்டை மட்டும் டச் பண்ணிட முடியுமா? அடிச்சு விரட்டிடுவாங்க. நானே ஃபர்ஸ்ட் அன்பகத்தை தான் கேளுங்கப்பா. நீங்க அன்பகத்தை கேளுங்கப்பா, தருவாங்க கண்டிப்பா. ஆனா இந்த தேதியில ப்ரோக்ராம் தான் தரமாட்டாங்க, அது கொஞ்சம் யோசிச்சுங்க. அப்புறம் அந்த அன்பகத்தை பார்த்துட்டு ஃப்ரீயா தான் இருக்குதுன்னாங்க. ஆனா அது அங்க 300 சீட் தானே இருக்கு, ஒரு 300 பேரு அந்த அளவுக்கு தானே உட்கார முடியும் போல. அது பத்தாது தானே. ஏன்னா எங்களுக்கு 1000 பேர் உட்காரலாம்ல, 1000 பேர் உட்காரலாம். சேர் போட்டா ஒரு 1200 1300 உட்காரலாம். எக்ஸ்ட்ரா சேர் போட்டா. எப்படியும் 1000 பேர் வருவாங்க. ஜாஸ்தியா இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நடத்தணும் இளைஞர்கள் மாநாடு, தன்னார்வலர்களா. சென்னையில் நடக்குதா? எல்லா ஊர்லயுமே நம்மளுக்கு கட்சி ஆபீஸ் இருக்குதுப்பா. இல்ல மாவட்ட செயலாளர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டுமே என்ன இப்பா, ஒரு பெரிய மண்டபமா பார்த்து. அதெல்லாம் பண்ணணும்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல இது தன்னார்வலா வந்திருக்காங்களா, அதுக்கப்புறம் சென்னை பசங்க எப்படி பண்றாங்களா, இப்ப திருச்சி பசங்களா நம்ம ஒரு மீட்டா பண்ணணும், மதுரைக்காரங்க நம்ம ஒரு மீட் போடணும் அப்படின்னு எல்லா மாவட்டமும் ஒன்னா இணையிட்டோம். ஐ திங்க் இது ஒரு மாநாடா கூட நடக்க வாய்ப்பு இருக்கு வருங்காலத்துல. ஜென்சி இருக்கட்டுமே. அப்படிதானப்பா உருவாச்சு அப்பா ஆரம்ப காலத்துல. அந்தந்த மாவட்டத்துல அங்க தானே உருவாக்கினாங்க கிளை கழகத்துல இருந்து. இது அப்படியே ஒரு ஆர்கானிக்கா வருதுல்ல. இது எனக்கு தெரிஞ்ச அடுத்த 5 வருஷத்துல வந்து இது ஒரு மாநாடாவே போட அளவுக்கு க்ரௌடு புல் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஜென்சி க்ரௌடு ஒரு 5-10 லட்சம் பேர் கூட மாநாட்டுக்கு வர்ற போல. இத நினைச்சு பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ராக்கெட். உண்மையிலேயே இத உடனே சொல்லணுங்க, நம்ம பணம் கொடுத்து இதெல்லாம் ஏற்பாடு பண்றோம். ஏன்னா இதை நாங்க பணம் கொடுத்து ஏற்பாடு பண்றதா இருந்தா தேர்தலுக்கு முன்னாடி பண்ணிருப்போமே. என்ன சொல்ற? பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருந்தா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. நாங்க ஏற்பாடு பண்ணி திமுக ஏற்பாடு பண்ணியிருந்தா போலீஸ் வந்து பர்மிஷனை கொடுத்த பர்மிஷனை கேன்சல் பண்ணிருமா? ஸ்டேஷன் முன்னாடி போராட்டமே நடக்கும். நீ எப்படி இது பண்ண? இது வந்து சின்ன பசங்க, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத பசங்க பண்ண. அந்த எங்க வீட்டாண்ட போலீஸ்ல கிரண் பேலஸ்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. கிரண் பேலஸ்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது கொரட்டூர்ல.
அங்க நம்ம கட்சி நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அங்கதான் நடத்துவோம் நாங்க. அந்த மண்டபம் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தது. இதுக்கு போயிட்டு பர்மிஷன் கேக்குறான், பர்மிஷன் இல்லைன்றான். இப்ப நான் இது வந்து மாவட்டத்துக்கிட்ட சொல்லி மாவட்டத்தை வந்து இது பண்ணி கேட்கணும்னா இப்ப மாவட்டத்துக்கே இல்லைன்றானா அசிங்கமாயிடுமே. இதுல மாவட்ட தலையிடுமா இல்லையான்னு வேற தெரியாது நம்மளுக்கு. அப்படின்ட்டுதான் மாற்று ஏற்பாடுக்கு சரி நீங்க வேற எதுனா ட்ரை பண்ணுங்க நாங்க. தலைமைச் கழகமே கூப்பிட்டாங்களே. அதான் கழகத்துக்கு யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த மேட்ரை. நல்ல விஷயம்தான். இது கூட பண்ணலாம் இருக்குது. அப்புறம் கழகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? கலைஞர் அரங்கத்துல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி உட்காந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சார் கார்த்தி, நான் கிளம்பிட்டா ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன். ஓகேண்ணே, நானும் அப்படியே கிளம்பி என் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் ஒரு ஸ்பேஸ். ஓகே ஓகே ஊபீஸ் எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்பேஸ் போட்டு பேசுவோம். பாய். நான் அப்படியே என் பண்ணிக்கிறேண்ணா. இருக்குங்களா? இருக்கேன் என் பண்ணிடுறேன். ஓகே கார்த்தி. ஓகே.